தாய் வீடு ஆகஸ்ட் 2026. கலாநிதி MAM ஷுக்ரி அவர்களின் வாழ்வும் கல்விப் பணிகளும். ஒரு ஆய்வு நோக்கு. எழுதியவர் இக்பால் அலி. வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. அறிமுகம். இலங்கையின் இஸ்லாமிய சிந்தனை வரலாற்றில் மெய்யியல், தத்துவம், நவீன அறிவியல் மற்றும் வரலாற்றாய்வு ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து அவற்றை தற்கால அறிவுலகிற்கு ஏற்ப மீள்வாசிப்புக்கு உட்படுத்திய பேராளுமைகளுள் கலாநிதி MAM ஷுக்ரி அவர்கள் முதன்மையானவர். அவர் வரும் கோட்பாட்டு ரீதியிலான சமய போதகராகவோ அல்லது கல்வி அதிகாரியாகவோ மட்டும் சுருங்கிக் கொள்ளவில்லை. மாறாக சமூக மாற்றத்தையும் பல்லின சூழலில் சகவாழ்வையும் மையமாக கொண்டு இயங்கிய ஓர் அறிவுஜீவியாக திகழ்ந்தார். இலங்கையின் காலனித்துவ கல்வி மரபிலிருந்து விடுபட்டு உள்நாட்டு முஸ்லிம்களின் தனித்துவமான ஆளுமை பண்புகளையும் அவர் தம் பூர்வீக வரலாற்றையும் தொல்லியல் மற்றும் ஆவண ஆதாரங்களுடன் நிறுவுவதில் அவர் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்புடன் உழைத்தார். இக்கட்டுரை அவரது சமூக வரலாற்று பின்னணி, கல்வி பயணங்கள், நிறுவன கட்டமைப்பு முயற்சிகள், வரலாற்றெழுத்தியல் பங்களிப்புகள் மற்றும் அவரது பணிகளின் மீதான விமர்சன ரீதியிலான மதிப்பீடுகளை விரிவாக ஆராய்கிறது. சமூக வரலாற்று பின்னணி. கலாநிதி ஷுக்ரி அவர்கள் வாழ்ந்து இயங்கிய காலகட்டம் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றில் பல்வேறு அரசியல், சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் நிகழ்ந்த ஒரு முக்கிய காலகட்டமாகும். 1956 ஆண்டின் சிங்களம் மட்டும் சட்டம், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தேசியவாத எழுச்சிகள் மற்றும் சுதந்திரத்திற்கு பிந்தைய இலங்கையின் அரசியல் சட்ட மாற்றங்கள் என்பன சிறுபான்மை சமூகங்களின் கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் முஸ்லிம் சமூகம் நவீன கல்வியை நோக்கி நகரத் தொடங்கியிருந்தாலும் மதக்கல்விக்கும் உலகக் கல்விக்குமான இடைவெளி மிக அதிகமாக காணப்பட்டது. மறுபுறம் இலங்கையின் இனப்பிரச்சினை மற்றும் 30 ஆண்டு கால உள்நாட்டுப் போர் என்பன பல்லின சூழலில் வாழ்ந்த முஸ்லிம்களின் சமூக பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தன. இத்தகையதொரு இக்கட்டான சமூக அரசியல் பின்னணியிலேயே இலங்கை முஸ்லிம்களின் பூர்வீகம் மற்றும் தேசப்பற்றை வரலாற்று ரீதியாகவும் அறிவுசார் ரீதியாகவும் நிரூபிக்க வேண்டிய வரலாற்று தேவை கலாநிதி ஷுக்ரி அவர்களுக்கு ஏற்பட்டது. குடும்ப பின்னணியும் ஆரம்ப வாழ்க்கையும். தென்னிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக நகரான மாத்தறையில் வணிகப் பின்னணியை கொண்ட ஒரு நடுத்தர குடும்பத்தில் 1940ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் ஷுக்ரி அவர்கள் பிறந்தார். இவரது தந்தை முகமது அலி ஒரு நேர்மையான வணிகராகவும், தாய் ஆயிஷா பீபி மார்க்க விழுமியங்களை பேணும் உத்தம பெண்ணாகவும் திகழ்ந்தார். ஷுக்ரியுடன் சேர்த்து இத்தம்பதியினருக்கு 3 மகன்கள் இருந்தனர். பொருளாதார ரீதியாக எவ்வித நெருக்கடிகளும் இல்லாத அதேவேளை ஒழுக்கத்திற்கும் மார்க்க நெறிகளுக்கும் முன்னுரிமை அளிக்கும் ஒரு குடும்ப சூழலில் ஷுக்ரியின் ஆரம்பகால வாழ்க்கை அமைந்தது. இது அவரது பிற்கால ஆளுமை உருவாக்கத்தில் நேர்மை, எளிய வாழ்வு மற்றும் பிறரை மதிக்கும் பண்புகள் வளர பெரிதும் உதவியது. ஆரம்ப கல்வியும் ஆளுமை உருவாக்கமும். ஷுக்ரி அவர்களின் ஆரம்ப கல்வி மாத்தறையின் புகழ்பெற்ற சென்ட் தாமஸ் கல்லூரியில் அமைந்தது. இக்கல்லூரி முன்னாள் கல்வி அமைச்சர் பதியுதீன் மஹமூத் போன்ற சில சிறந்த ஆளுமைகளை உருவாக்கிய பெருமை கொண்டது. இங்கு ஷுக்ரிக்கு கல்வி கற்பித்த கந்தையா மாஸ்டர் என்பவரின் வழிகாட்டலில் அவரது வாழ்வில் மிகப்பெரிய முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. கந்தையா மாஸ்டர் ஷுக்ரியிடம் இருந்த வாசிப்பு, எழுத்து மற்றும் தமிழ் இலக்கிய ஆர்வத்தை கண்டறிந்து அதனை ஊக்கப்படுத்தினார். இதன் விளைவாக தனது 15 வயதிற்கு முன்னரே ஷுக்ரி அவர்கள் தினகரன் பத்திரிகையின் சிறுவர் அரங்கம் மற்றும் எங்கள் கழகம் போன்ற பகுதிகளில் எழுதத் தொடங்கினார். அதே நேரம் ஷாஃபி ஆலிம் நடத்திய மாலை நேர மദ്രஸாவில் அடிப்படை மார்க்க கல்வியையும் கற்றுத் தேர்ந்தார். பின்னர் களுத்துறை தர்கா நகர் அல் ஹம்ரா கல்லூரியில் ஆங்கில வழி கல்வியில் இணைந்து 3 வருடங்கள் பயின்றார். அங்கு அவரது திறமைகளை இனங்கண்டு மேடைகளில் பிரகாசிக்கச் செய்தவர் MS ஹரீஸ் ஆசிரியராவார். அவரது வழிகாட்டலில் தேசிய மீலாத் தின போட்டிகளில் ஷுக்ரி முதலிடம் பெற்றதோடு இலங்கை வானொலியில் ஒளிபரப்பான இணையற்ற இஸ்லாமிய தர்ம யுத்தம் என்ற நாடகத்தில் சலாஹுதீன் அயூபி வேடமேற்று நடித்து பெரும் புகழடைந்தார்.
அடுத்ததாக கொழும்பு மரதானை ஜாகிரா கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தார். அக்கல்லூரியின் அதிபராக விளங்கிய கல்விமான் AMA அசீஸ் அவர்களின் ஆளுமை செல்வாக்கும், பேராசிரியர் சிவத்தம்பி, ஆய்வாளர்களான MM மஹ்ரூப், முகம்மது சமீம் போன்றோரின் அணுக்கமும் ஷுக்ரியின் கல்வி தாகத்தை மேலும் அதிகரித்தன. அங்கு அல்லாமா இக்பாலின் சிந்தனைகளின் அறிமுகம் அவருக்கு கிடைத்ததுடன் ஆய்வறிஞர் SHM ஜமீல், பேராசிரியர் அமீர் அலி போன்ற பள்ளித் தோழர்களுடன் இணைந்து தனது சிந்தனை எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டார். உயர்கல்வி பயணமும் அறிவியல் வளர்ச்சியும். 1960ஆம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான ஷுக்ரி அவர்கள் பேராசிரியர் SA இமாமின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அரபு மற்றும் இஸ்லாமிய நாகரிகத்துறையை தனது சிறப்பு பாடமாக தேர்ந்தெடுத்தார். 1965இல் 1ஆம் வகுப்பில் சித்தியடைந்து பல்கலைக்கழக வரலாற்றில் மிக சிறந்த மாணவராக தடம் பதித்தார். பல்கலைக்கழக காலத்தில் பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் வித்யானந்தன் மற்றும் நாடகவியலாளர் பேராசிரியர் எதிரிவீர சரத்சந்திர போன்ற அறிஞர்களுடனான தொடர்பு ஷுக்ரியின் இலக்கிய புலமையை மெருகேற்றியது. இக்காலகட்டத்தில் அவரது தலாக், வாரிசு, கழுவாய் ஆகிய 3 சிறுகதைகள் வெளிவந்தன. 1963இல் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கத்தின் நாவலர் வெற்றிக்கேடைய பேச்சுப் போட்டியில் முதலிடம் பெற்று தனது பேச்சாற்றலையும் நிரூபித்தார். இலங்கை சிவில் சேவை தேர்வு எழுத வாய்ப்பு கிடைத்த போதிலும் அசீஸ் அவர்களின் ஆலோசனையின் பேரில் கல்வித்துறையிலேயே தொடர முடிவு செய்தார். பின்னர் எகிப்தின் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்த வேளையில் பொதுநலவாய புலமை பரிசில் கிடைக்கப்பெற்று 1973இல் ஐக்கிய ராஜ்யத்தின் எடின்பரோ பல்கலைக்கழகத்திற்கு தனது குடும்பத்துடன் சென்றார். அங்கு வாழ்ந்த உலக புகழ்பெற்ற கீழைத்தேய வரலாற்று ஆய்வாளர் மொன்ட்கொமரி வாட் அவர்களின் நெறியாள்கையின் கீழ் 3 வருடங்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டு தனது கலாநிதி பட்டத்தை வெற்றிகரமாக பெற்றார். இந்த ஐரோப்பிய கல்வி பயணம் அவரது இஸ்லாமிய சிந்தனை முறைக்கு நவீன அறிவியல் மற்றும் பகுத்தறிவு பார்வையை வழங்கியது. பல்கலைக்கழக கல்விப் பணிகள். கலாநிதி படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்து தாயகம் திரும்பிய ஷுக்ரி அவர்கள் இலங்கையின் உயர்கல்வித்துறையில் விரிவுரையாளராகவும் துறை தலைவராகவும் பல பணிகளை ஆற்றினார். 1965 முதல் 1973ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாகரிகத்துறையின் உதவி விரிவுரையாளராகவும் பின்னர் விரிவுரையாளராகவும் கடமையாற்றிய அவர் பல்கலைக்கழக மட்டத்தில் இஸ்லாமிய கற்கைகளுக்கான காத்திரமான அடித்தளத்தை இட்டார். தொடர்ந்து 1976 முதல் 1980ஆம் ஆண்டு வரை கெலனி பல்கலைக்கழகத்தின் அரபு மற்றும் இஸ்லாமிய கற்கைத்துறையின் தலைவராகவும் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார். இக்காலப்பகுதியில் அத்துறையின் பாரம்பரிய பாடத்திட்டங்களை காலத்தின் தேவைகளுக்கேற்பவும் நவீன அறிவியல் போக்குகளுக்கு உகந்தவாறும் சீரமைத்து நவீனமயமாக்குவதில் அவர் மிக முக்கிய பங்காற்றினார். அதன் பின்னர் 1980 முதல் 1981ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் தும்பரை வளாகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் துறை தலைவராகவும் சில காலம் தனது கல்விப் பணிகளை தொடர்ந்தார். இவரது நீண்ட பல்கலைக்கழக பணிக்காலத்தில் பின்னாளில் இலங்கையின் இஸ்லாமிய கல்வி மற்றும் சமூக தளங்களில் தலைமைத்துவ பங்காற்றிய பல முக்கிய ஆளுமைகளை தனது நேரடி மாணவர்களாக உருவாக்கி வழிகாட்டினார். அவர்களுள் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் மற்றும் அரபு மொழி பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி மௌலவி KMH காலிதீன், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் பொதுச் செயலாளர் மௌலவி MJM ரியால் மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் ALM இப்ராஹிம் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்களாவர். இவ்வாறாக நாட்டின் உயர்கல்வித்துறையில் புதியதொரு புலமைத்துவ பரம்பரையை உருவாக்குவதில் ஷுக்ரி அவர்களின் பல்கலைக்கழக பங்களிப்பு முதன்மையானதாக விளங்குகிறது. ஜாமியா நலீமியாவும் கல்வி மறுமலர்ச்சியும். அறிஞர் AMA அசீஸ் அவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க பெருங்கொடையாளி நலீம் ஹாஜியாரின் பெரும் நிதி பங்களிப்போடு 1973ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட பேருவலை ஜாமியா நலீமியா இஸ்லாமிய கலாபீடமானது இலங்கை முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் ஒரு புதியதொரு திருப்புமுனையாகவும்
அறிவுசார் அத்தியாயமாகவும் அமைந்தது. இத்தகைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் பொறுப்பை நலீம் ஹாஜியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 1981 ஆண்டில் கலாநிதி ஷுக்ரி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அவரது வருகையினை தொடர்ந்து ஜாமியா நலீமியா கல்வி முறையியலில் காத்திரமானதொரு தத்துவார்த்த மாற்றம் அரங்கேறியது. இஸ்லாமிய பாரம்பரிய கலைகளையும் நவீன சமூக அறிவியல், முகாமைத்துவம், மொழியியல் போன்ற உலகியல் கலைகளையும் ஒன்றிணைந்த அறிவை இஸ்லாமியமயமாக்கல் எனும் புதியதொரு ஒருங்கிணைந்த கல்வி தத்துவத்தை அவர் வெற்றிகரமாக அமுல்படுத்தினார். இவ்வுயரிய கல்வி சீர்திருத்தத்தின் விளைவாக பல்கலைக்கழக பட்டத்தோடு ஆழமான மார்க்க அறிவும் கொண்ட ஒரு புதிய புத்திஜீவிகளின் பரம்பரை தோற்றம் பெற்றதுடன் 2020 ஆண்டளவில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தகைமைசார் பட்டதாரிகள் உருவாக்கப்பட்டனர். அத்தோடு இக்கலாபீடத்தின் புலமைத்துவ சூழலில் பயின்ற மாணவர்களினால் 250க்கும் மேற்பட்ட கல்விசார் நூல்கள் வெளியீடு செய்யப்பட்டமை அதன் அறிவு பரவலாக்கத்திற்கு சான்றாகும். இவ்வாறாக மார்க்க மற்றும் உலகியல் கல்விக்கான இடைவெளியை குறைத்து இஸ்லாமிய அறிவு வேர்களை பாதுகாக்கும் ஒரு முதன்மையான தேசிய கல்வி வளமாக ஜாமியா நலீமியாவை கலாநிதி ஷுக்ரி அவர்கள் வடிவமைத்து வழிநடத்தினார். தேசிய கல்வி மற்றும் அரச நிறுவனங்களில் ஆற்றிய பங்களிப்பு. கலாநிதி MAM ஷுக்ரி அவர்கள் ஒரு மദ്രസാவின் பணிப்பாளராக மட்டும் தனது சமூக பணிகளை முடக்கிக் கொள்ளாமல் இலங்கையின் தேசிய கொள்கை வகுப்பிலும் கல்வி சீர்திருத்தங்களிலும் அரச மட்டத்திலான பல்வேறு பொறுப்புகளின் ஊடாக தீவிரமாக பங்கேற்றார். 1976 முதல் 1978 ஆண்டு வரை கல்வி அமைச்சின் சமய கல்வி பிரிவு ஆலோசனை குழுவின் அங்கத்தவராக பணியாற்றிய அவர் தொடர்ந்து 1978 முதல் 1979 ஆண்டு வரையான காலப்பகுதியில் தேசிய கல்வி மறுசீரமைப்பு குழுவின் முக்கிய உறுப்பினராக இருந்து நாட்டின் கல்வி மாற்றங்களுக்கு பங்களிப்பு செய்தார். அத்துடன் 1978 முதல் 1992 வரை யுனெஸ்கோவின் இலங்கை தேசிய சபை உறுப்பினராகவும் அதே காலகட்டத்தில் இலங்கை இஸ்லாமிய செயலகத்தின் பணிப்பாளராகவும் கடமையாற்றி தனது ஆளுமையை சர்வதேச மற்றும் தேசிய மட்டங்களில் விரிவுபடுத்தினார். பாடசாலை கல்வி மட்டத்திலும் இவரது பங்களிப்புகள் அளப்பரியவையாகும். குறிப்பாக 1990 முதல் 2020 ஆண்டு வரையிலான நீண்ட கால பகுதியில் காபோத உயர்தர இஸ்லாமிய நாகரீக பாடப்பரீட்சையின் பிரதான கட்டுப்பாட்டதிகாரியாகவும் வினாத்தாள் அமைப்பாளராகவும் செயற்பட்டதோடு 1993 ஆண்டு முதல் தரம் 1 முதல் 13 வரையிலான இஸ்லாம் பாடநூல் தொகுப்பு குழுவின் ஆலோசகராகவும் வழிகாட்டினார். மேலும் 1996 ஆண்டு முதல் இலங்கை தேசிய நூலக ஆலோசனை குழு மற்றும் தேசிய நூதனசாலை குழு ஆகியவற்றின் உறுப்பினராகவும் 1998 முதல் 2000 ஆண்டு வரை இலங்கை அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டு தனது மொழியியல் மற்றும் ஆவணவியல் புலமையை பயன்படுத்தினார். மனித உரிமைகள் சார்ந்து 2003 ஆண்டில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சிறப்பு பணிக்குழு உறுப்பினராகவும் 2005 ஆண்டு முதல் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் மற்றும் அரபு மொழி பீடத்தின் வெளிவாரி சபை உறுப்பினராகவும் இருந்து இலங்கையின் உயர்கல்வித்துறைக்கும் சமூக நீதிக்கும் பல காத்திரமான பங்களிப்புகளை அவர் வழங்கினார். வரலாற்றாய்வும் இலங்கை முஸ்லிம்களின் அடையாள கட்டமைப்பும். இலங்கை முஸ்லிம்களின் பூர்வீக அடையாளத்தையும் தேசப்பற்றையும் ஆவணப்படுத்துவதில் ஷுக்ரியின் பங்களிப்பு மிக அதி உயர்ந்த இடத்தை வகிக்கிறது. 1980களில் இலங்கை இனப்பிரச்சினையின் உக்கிரமான காலகட்டத்தில் முஸ்லிம்களின் வரலாற்று தொன்மையை கேள்விக்குட்படுத்தும் வரலாற்று திரிபுகள் சில சக்திகளால் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கு பதிலளிக்கும் முகமாக 1986 ஷுக்ரியின் பதிப்பாசிரியத்துவத்தில் வெளியான முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அவென்யூஸ் டு ஆன்டிக்விட்டி நூல் இலங்கை முஸ்லிம்களின் 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்றை தொல்பொருள், நாணயவியல் மற்றும் கல்வெட்டு ஆதாரங்களுடன் உலகிற்கு பறைசாற்றியது. இந்த நூல் இலங்கை முஸ்லிம்கள் வந்தேறு குடிகள் அல்லர், மாறாக அவர்கள் இந்நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் என்பதையும்
நாட்டின் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் சுதந்திர போராட்டங்களில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் ஆதாரபூர்வமாக நிறுவியது. தொல்லியல், கல்வெட்டு மற்றும் ஆவணப்படுத்தல் முயற்சிகள். கலாநிதி M.A.M. ஷுக்ரி அவர்கள் வெறும் தத்துவார்த்த வரலாற்றுடன் மட்டும் தனது தேடலை சுருக்கிக் கொள்ளாமல் தொல்லியல், கல்வெட்டியல் மற்றும் ஆவணவியல் சார்ந்த கள ஆய்வுகளிலும் தீவிர ஆர்வம் காட்டினார். இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட அரபு மொழி கல்வெட்டுகள் மற்றும் பண்டைய நாணயங்களை சேகரித்து வகைப்படுத்தும் பணிகளை முன்னெடுத்த அவர் அரபு தமிழ் இலக்கியங்கள், பண்டைய அரசர்களால் வழங்கப்பட்ட சன்ன செப்பு பட்டயங்கள் மற்றும் அரிய வரலாற்று பொருட்களை தேசிய நூதன சாலையில் ஒரு தனி பிரிவாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினார். இவரது புலமைத்துவ பங்களிப்பினை அங்கீகரிக்கும் முகமாக 1991 முதல் 1998 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இலங்கை தொல்பொருள் ஆராய்ச்சி பட்டப்படிப்பின் படிப்பு நிறுவனத்தின் நிர்வாக சபை உறுப்பினராக பணியாற்றும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இதனூடாக இலங்கையின் தொல்லியல் ஆய்வுகளுக்கு பல காத்திரமான பங்களிப்புகளை அவர் வழங்கினார். குறிப்பாக மாயாதுண்ணை மற்றும் ராஜசிங்க மன்னர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் வழங்கிய இராணுவ ஆதரவுகள் மற்றும் கண்டி மன்னனின் அவையில் முஸ்லிம்களுக்கு இருந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளை தகுந்த ஆவண ஆதாரங்களுடனும் சான்றுகளுடனும் வெளிக்கொணர்ந்து சமூகத்தின் பூர்வீக வரலாற்று பதிவுகளை நிலைநிறுத்துவதில் அவர் பெரும் பங்காற்றினார். நூல்களும் இதழியல் பங்களிப்பும். தமிழிலக்கிய உலகிற்கு கலாநிதி M.A.M. ஷுக்ரி அவர்கள் குறிப்பிடத்தக்க அறிவு பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். அவர் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் வரலாறு, இஸ்லாமிய மெய்யியல், கல்வி, சமூக சிந்தனை மற்றும் சமயவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய 23 முக்கிய நூல்களை எழுதி தொகுத்து வெளியிட்டுள்ளார். அவற்றுள் 1979 மேன்கைண்ட் இன் பெரில், 1979 இஸ்லாம் அண்ட் எடியூகேஷன், 1981 அல் குர்ஆனும் அதன் வாழ்வு நெறியும், 1982 இஸ்லாமிய அழைப்பு பணியும் நவீன கால சவால்களும், 1984 ஆத்ம ஞானிகளும் அறப்போராட்டங்களும், பதிப்பாசிரியராக வெளியிட்ட 1986 வெளிவந்த முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அவென்யூஸ் டு ஆன்டிக்விட்டி, 1993 சிந்தனை போக்கில் திருப்பம் ஏற்படுத்திய இமாம் கசாலி, 2010 இலங்கை முஸ்லிம்களின் தொன்மைக்கால வரலாற்று பாதை, மேலும் அதன் சிங்கள மொழிபெயர்ப்பான லக்திவ முஸ்லிம் வருண்கே அதீத மங் சலகுனு 2016 ஆண்டு ஆகிய நூல்கள் குறிப்பிடத்தக்கவையாகும். இந்நூல்கள் கலாநிதி ஷுக்ரி அவர்களின் பன்முக அறிவு புலமை, ஆய்வியல் ஆழம் மற்றும் சமகால இஸ்லாமிய சிந்தனையையும் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்று பாரம்பரியத்தையும் ஆவணப்படுத்திய அவரது அரிய அறிவுசார் பங்களிப்புகளுக்கு சான்றுகளாக திகழ்கின்றன. இதழியல் பணி. ஜாமியா நலிமியாவின் வெளியீடான இஸ்லாமிய சிந்தனை முத்திங்கள் சஞ்சிகையின் பிரதம ஆசிரியராக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றினார். அவரது மறைவு வரை வெளிவந்த 150க்கும் மேற்பட்ட இதழ்களில் அவர் பெண்ணுரிமை, சமூக நீதி, கல்வி சீர்திருத்தம் மற்றும் அரசியல் வழிகாட்டல் சார்ந்து 104 விரிவான ஆய்வு கட்டுரைகளையும் தலையங்கங்களையும் எழுதியுள்ளார். அவரது எழுத்துக்கள் எப்போதுமே யதார்த்தவாதத்தையும் நடுநிலைமையையும் பிரதிபலிக்கின்றன. இஸ்லாமிய மெய்யியல், மனிதநேயம் மற்றும் இன நல்லிணக்க சிந்தனை. கலாநிதி ஷுக்ரியின் மெய்யியல் சிந்தனைகள் சுஃபித்துவத்தின் மனிதநேய விழுமியங்களை அடிப்படையாக கொண்டவை. அல் குர்ஆனின் உலகளாவிய போதனைகளையும் நபி வழியின் கருணையையும் தற்கால நவீன சமூகத்திற்கு ஏற்றவாறு விளக்குவதில் அவர் கவனம் செலுத்தினார். அவர் இஸ்லாமிய விழுமியங்களை ஆழமாக கற்றிருந்த அதேவேளை பௌத்தம் மற்றும் இந்து சமயங்களின் தத்துவங்களையும் அவற்றுக்கிடையிலான பொதுவான மனிதாபிமான பண்புகளையும் நன்கு உணர்ந்திருந்தார். பல்லின சூழலில் வன்முறையற்ற சமாதான சகவாழ்வை முன்னெடுப்பதே ஒரு முஸ்லிமின் கடமை என்பதை தனது சொற்பொழிவுகள் மற்றும் நூல்களின் மூலம் அவர் வலியுறுத்தினார். சமகால அறிஞர்களின் மதிப்பீடுகள்.
கலாநிதி MAM ஷுக்ரி அவர்களின் பன்முக ஆளுமையையும் அவரது பல தசாப்த கால அறிவுசார் பங்களிப்புகளையும் இலங்கையின் பல்லின சமூகத்தைச் சேர்ந்த சமகால பேரறிஞர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் சமூகவியலாளர்கள் மிக உயர்வாக மதிப்பிட்டுள்ளனர். அவரது மறைவின் பின்னரும் அவரது சிந்தனைகள் தேசிய மட்டத்தில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து பல்வேறு ஆய்வு தளங்களில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அவரது பங்களிப்புகளை வெறுமனே ஒரு மத சூழலுக்குள் மட்டும் சுருக்காமல் தேசிய நல்லிணக்கம், மனிதநேயம் மற்றும் தத்துவார்த்த பொதுமைப்பாடு ஆகியவற்றின் பின்னணியில் சமகால அறிஞர்கள் ஆழமாக பகுப்பாய்வு செய்துள்ளனர். இலங்கையின் பௌத்த தத்துவ புலத்திலும் தேசிய நல்லிணக்க செயற்பாடுகளிலும் முக்கிய பங்காற்றிய ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர், வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பெல்லான்வில விமலரதன தேரர் அவர்கள் கலாநிதி ஷுக்ரியின் சமூக பணிகளை மத எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தேசிய பங்களிப்பாகவே நோக்கினார். பல்லின சமூக சூழலில் அனைத்து மக்களிடையேயும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் ஷுக்ரி பெரும் பங்களிப்பு செய்துள்ளார் எனவும், அவர் நாட்டின் அனைத்து பாகங்களுக்கும் ஏற்றவாறு இயங்கும் ஆளுமை கொண்ட கல்வியாளர் எனவும் விமலரதன தேரர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஷுக்ரி அவர்கள் இஸ்லாமிய விழுமியங்களை போதித்த அதேவேளை இலங்கையின் பல்லின தன்மையையும் அதன் யதார்த்தத்தையும் ஆழமாக உணர்ந்து சமூகங்களுக்கிடையில் அறிவுசார் மற்றும் ஆன்மீக பாலமாக செயற்பட்டார் என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். இதேவேளை கலனி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் முன்னாள் பேராசிரியர் தயா எதிரிசிங்க அவர்கள் கலாநிதி ஷுக்ரியின் எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் காணப்பட்ட பகுத்தறிவு மற்றும் உலகளாவிய சிந்தனை போக்கை மிகவும் சிலாகித்து பேசியுள்ளார். ஷுக்ரி அவர்களின் உரைகளும் எழுத்துக்களும் வெறும் மத பிரச்சாரங்கள் அல்ல என்றும், உலக சமாதானம், அறிவியல், சட்டம் மற்றும் நடைமுறை சமூக பிரச்சினைகள் பற்றிய மனிதாபிமான பார்வையை அவர் முன்வைத்தார் என்றும் பேராசிரியர் தயா எதிரிசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். மார்க்க கல்வியை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் முடக்காமல் அதனை இயற்பியல், மனித உரிமைகள் மற்றும் நவீன சட்ட கோட்பாடுகளுடன் ஒப்பிட்டு பேசிய ஆளுமையாக அவர் ஷுக்ரியை அடையாளப்படுத்துகிறார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறை பேராசிரியரான MSM அனஸ் அவர்கள் ஷுக்ரியின் தத்துவார்த்த ஆழத்தை இஸ்லாமிய சிந்தனை வரலாற்றின் பின்புலத்தில் வைத்து மதிப்பிடுகிறார். ஷுக்ரியின் எழுத்துக்களும் ஆழமான தத்துவ பார்வைகளும் அவரை ஓர் இஸ்லாமிய மெய்யியலாளர் என்ற உயர்ந்த தகுதிக்கு இட்டு செல்கின்றன என்பது அவரது கருத்தாகும். இலங்கை சூழலில் வரும் மௌலவி அல்லது பல்கலைக்கழக விரிவுரையாளர் என்ற எல்லைகளை கடந்து இமாம் கசாலி, இப்னு அரபி போன்றோரின் மெஞ்ஞான கோட்பாடுகளை தற்கால உலகிற்கு விளக்கிய ஒரு தத்துவ ஞானியாகவே ஷுக்ரி அவர்களை பேராசிரியர் அனஸ் நோக்குகிறார். தமிழியல் மற்றும் சமூகவியல் புலத்தில் சர்வதேச அளவில் மதிக்கப்படும் பேராசிரியர்களான MA நுஹ்மான் மற்றும் C மௌனகுரு ஆகியோர் ஷுக்ரி அவர்களின் எளிமையையும் மனிதநேய பண்பையும் பெரிதும் பாராட்டியுள்ளனர். ஷுக்ரி அவர்கள் மத, இன, மொழி, பிரதேச எல்லைகளை கடந்து வாழ்ந்த மிகுந்த பணிவும் அடக்கமும் கொண்ட ஓர் உன்னத மனிதநேயவாதியாவார் என்பது இவர்களின் கூட்டு மதிப்பீடாகும். இலங்கையின் அரசியல் மற்றும் பிராந்திய வேறுபாடுகளை கடந்து அனைத்து தரப்பு அறிவுஜீவிகளாலும் மதிக்கத்தக்க ஒரு நடுநிலைமையாளராகவும் அகங்காரமற்ற ஆளுமையாகவும் ஷுக்ரி திகழ்ந்தார் என்பதற்கு இவர்களின் சான்றளிப்பு மிக முக்கியமான ஆதாரமாக விளங்குகின்றது. இவ்வறிஞர்களின் ஒட்டுமொத்த மதிப்பீடுகளை தொகுத்து பார்க்கும்போது கலாநிதி ஷுக்ரி அவர்கள் வரும் சமய போதனைகளையும் கடந்த பரந்த கல்வி புலமையை கொண்டிருந்தார் என்பது தெளிவாகிறது. உலக சமாதானம், சமூக நீதி, அறிவியல் சிந்தனை மற்றும் மனிதாபிமான விழுமியங்களை இஸ்லாமிய உலகப் பார்வையின் ஊடாக விளக்கி காட்டிய அவர் மத, இன, மொழி, பிரதேச எல்லைகளை கடந்து மனிதநேயத்தையும் சமூக ஒற்றுமையையும் நிலைநாட்ட பாடுபட்டார். இதனால் அவரது அறிவுசார் பணிகளும் சமூக பங்களிப்புகளும் இலங்கையில் மட்டுமன்றி பன்னாட்டு இஸ்லாமிய மற்றும் கீழைத்தேய ஆய்வுலகிலும் என்றும் மதிப்பிற்குரியதோர் இடத்தை பெறுகின்றன. ஷுக்ரி அவர்களின் பங்களிப்பின் விமர்சன மதிப்பீடு. கலாநிதி MAM ஷுக்ரி அவர்களின் அறிவுசார் பங்களிப்புகளை விமர்சன ரீதியில் மதிப்பீடு செய்யும் போது
அவை பல்வேறு பலங்களையும் சில வரம்புகளையும் கொண்டதாக காணப்படுகின்றன. அவரது பணியின் மிக முக்கியமான பலமாக அறிவுசார் நடுநிலைமை குறிப்பிடத்தக்கது. மார்க்க பிடிவாதம் அல்லது குறுங்குழுவாத அணுகுமுறைகளிலிருந்து விலகி இஸ்லாமிய கருத்துக்களை நவீன அறிவியல் மற்றும் பகுத்தறிவு சிந்தனைகளுடன் இணைத்து தர்க்கரீதியாகவும் சமநிலையுடனும் விளக்கியதால் அவை பரந்த அறிவுலகில் கவனத்தையும் மதிப்பையும் பெற்றன. அதேவேளை இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை வெறும் வாய்மொழி மரபுகளின் அடிப்படையில் அல்லாது தொல்லியல், கல்வெட்டு, ஆவணவியல் மற்றும் சர்வதேச ஆய்வாளர்களின் சான்றுகளின் அடிப்படையில் நிறுவியதன் மூலம் முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்று இருப்பையும் அடையாளத்தையும் அறிவியல் ரீதியாக பாதுகாத்தார். மேலும் மார்க்க கல்வியையும் உலகியற் கல்வியையும் ஒருங்கிணைக்கும் கல்வி தத்துவத்தை முன்னிறுத்தி சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய சமநிலையான அறிவும் ஆன்மீக பண்பும் கொண்ட புதிய பட்டதாரி தலைமுறையை உருவாக்கியதும் அவரது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். எனினும் அவரது பணிகளில் சில வரம்புகளும் காணப்படுகின்றன. குறிப்பாக அவரது உயர்தர வரலாற்று மற்றும் மெய்யியல் ஆய்வுகளில் பெரும்பாலானவை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டுமே வெளிவந்ததால் சிங்கள மொழி வாசகர்களிடையே அவரது சிந்தனைகள் பரவலாக சென்றடைய தொடக்க காலங்களில் இயலவில்லை. பின்னாளில் சில நூல்கள் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அந்த மொழி பரவல் மேலும் விரிவடைய வேண்டிய அவசியம் இருந்தது. அதேபோன்று ஜாமியா நலீமியாவை தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாக வளர்த்தெடுப்பதிலும் அதன் ஒருங்கிணைந்த கல்வி முறையை இலங்கையின் ஏனைய இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களில் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதிலும் கல்வி நிர்வாக மற்றும் அரசியல் சூழ்நிலைகளால் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக அவரது தொலைநோக்கு திட்டங்கள் முழுமையாக நிறைவேறவில்லை. இருப்பினும் இவ்வரம்புகள் அவரது பங்களிப்புகளின் முக்கியத்துவத்தை குறைப்பனவல்ல. மாறாக எதிர்கால ஆய்வாளர்களும் கல்விக் கொள்கை வடிவமைப்பாளர்களும் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டிய ஆய்வு தளங்களாகவே அமைகின்றன. முடிவுரை. கலாநிதி M.A.M. ஷுக்ரி அவர்களின் வாழ்வும் பணிகளும் இலங்கை முஸ்லிம்களின் அறிவுசார் வரலாற்றில் என்றும் அழியாத சுவடுகளாகும். அறிஞர் சித்தி லெப்பை மற்றும் A.M.A. அசீஸ் ஆகியோருக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்று இருப்பு, அடையாளம் மற்றும் உரிமைகளை ஆவண ஆதாரங்களின் வழி அறிவியல் முறையில் நிலைநிறுத்திய அறிஞர்களுள் அவர் முன்னணியில் திகழ்கிறார். அவரது வரலாற்றாய்வுகள், கல்விச் சேவைகள், மெய்யியல் சிந்தனைகள், இதழியல் பங்களிப்புகள், சமய நல்லிணக்க முயற்சிகள் மற்றும் கல்வி நிறுவன உருவாக்கப் பணிகள் ஆகியவை தனித்தனி ஆய்வுகளுக்குரிய பரந்த துறைகளாகும். இப்பரிமாணங்களை ஆழமாக ஆராய்ந்து புதிய ஆய்வு நூல்களையும் விமர்சன பதிப்புகளையும் வெளிக்கொணர்வது எதிர்கால ஆய்வாளர்களின் முக்கியமான அறிவுசார் பொறுப்பாக அமையும். நன்றி.